ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறவரும், நம்மை பாதுகாக்கிறவரும், நம்மை தற்காக்கிறவருமாகிய தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்தில் எந்த நாளுக்குரிய வேத வசனம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை நம்மை காப்பாற்றி கொண்டே இருக்கிறது. பலர் பல விதங்களிலே யோசிப்பது உண்டு. எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்காதா, என் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்காதா, என் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்காதா என்று ஏங்குகிறது உண்டு. அநேக விதவை பெண்கள் என்னுடைய கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும், என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும், பிசாசின் வலையிலிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக அநேக முறை ஜப குறிப்புகள் என்னிடத்தில் அனுப்புவது உண்டு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறார். அவருக்கு ஒரு நாமம் உண்டு. அவர் பாதுகாக்கிறவர், அவர் அரணானவர், அவர் கோட்டையானவர். அந்த தேவனிடத்திலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் உறுதியோடு அவரை பிடித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே பாதுகாப்பு, ஆசீர்வாதம் உண்டாகும். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் உன்னை தன் கைகளில் ஏந்தி கொள்வார்கள் என்ற வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் என கண்பானவர்களே, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் தேவனே என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொன்னால் போதும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை தியானத்தில் இணைந்து உம்மோடு கூட அமர்ந்து வசனத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தேவ சமாதானம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.